வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் லேர்னிங் இன்ஜினியரிங் டியூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஇசி 366ஓட அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்மிங் டு யூனிட் 1, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இதுதான். இதிலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கலர் இமேஜ் ஃபண்டமெண்டல்ஸ் RGB HSI, ஏன்னா அதில் ஆல்ரெடி கொஷின் பேப்பர் கேட்டிருக்காங்க. அண்ட் யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராம், ஸ்மூத்திங் அண்ட் ஷார்ப்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வெய்னர் ஃபில்டர், மீன் ஃபில்டர், நாய்ஸ் மாடல், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கம்மிங் டு யூனிட் 4, எட்ஜ் டிடெக்ஷன் அண்ட் ரீஜன் பேஸ்டு செக்மெண்டேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எட்ஜ் டிடெக்ஷன் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரீஜன் பேஸ்டு செக்மெண்டேஷனும் உங்களுக்கு கேட்குறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ரீஜனல் அண்ட் 4A டிஸ்கிரிப்டார் இருக்குது. அதே மாதிரி பேட்டர்ன் கிளாஸஸ் இது ரெண்டு கொஷினுமே கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நிறைய கொடுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் கொடுக்கறது வெறும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான், கம்பல்சரி கொஷின்ஸ் கிடையாது. இதை மட்டும் படிச்சுட்டு போனால் மார்க் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு. இதில் இருக்கிற கொஷின்ஸை எப்படி கேட்பாங்க, எஸ்பஸாக கேட்பாங்க. 10க்கு 6 நாள் லீவ் வேறு, கண்டிப்பாக இடகுடமாக தான் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே கண்டென்ட் கொஞ்சமாச்சும் படிச்சுட்டு போங்க. கொஞ்சம் அந்த கொஷின் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது கொஸ்டின் பேப்பர் கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ 11th ஒன் பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் கேட்டிருக்காங்க. அதே ஏப்ரல் மேலே ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் கேட்டிருக்காங்க. பியில் என்ன கேட்டிருக்காங்க, 11th பியில் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிக்சல்ஸ் கேட்டிருக்காங்க. அதே இந்த ஏப்ரல் மேலே இங்கே எனக்கு குவான்டைசேஷனு சாம்பிளிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு ரிப்பீட்டேஷனும் கிடையாது. ஸோ 12th கொஸ்டின்லேயும் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஏப்ரல் மே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதுலேயுமே எந்த ஒரு ரிப்பீட்டேஷனும் கிடையாது. எல்லாமே வேறு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 13th கொஷின்லேயும் எந்த ஒரு ரிப்பீட்டேஷனும் கிடையாது. 13th ஏல பார்த்தீங்கன்னா வெய்னர் ஃபில்டர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா நாய்ஸ் மாடல் கேட்டிருக்காங்க. கம்மிங் பேக் டு பி கொஷின், பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் மீன் ஃபில்டர் கேட்டிருக்காங்க. ஏப்ரல் மேல ஸ்கொயர் ஃபில்டர் கேட்டிருக்காங்க. அதுலேயும் எந்த ஒரு ரிப்பீட்டேஷன் கிடையாது. ஸோ 14th கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு கொஷினில் மட்டும்தான் ரிப்பீட்டேஷன்றது நடந்திருக்கு. அதுவும் எந்த கொஷின்னா எட்ஜ் டிடெக்டர் மட்டும்தான். எட்ஜ் டிடெக்டர் அண்ட் எட்ஜ் லிங்கிங்கு. ஸோ இது இந்த எட்ஜ் டிடெக்ஷன் சம்மந்தப்பட்ட கொஷின் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருங்க. ஸோ 15th கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு, பேட்டர்ன் கிளாஸஸ். நவம்பர் டிசம்பர் 15th பியில் பாருங்கள், அண்ட் ஏப்ரல் மேலே 15th ஏல பாருங்கள். இந்த பேட்டர்ன் கிளாஸஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஸோ 16th பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படியும் ஒரு சம்மு கேட்பாங்க. அண்ட் ஒரு நல்ல பெரிய ஒரு தியரி இருக்குது, ஏதாவது ஒரு கொஷின் கேட்க போகிறாங்க. மேபி ரெண்டுமே சம்மாக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 6 நாள் லீவ் விட்ருக்காங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நிறைய இப்போ சொன்ன ஒரு சில டாபிக்ஸ்க்கு உங்களுக்கு அந்த சம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு 6 நாள் லீவ் விட்டதுனால கண்டிப்பாக சம் நான் எவ்வளோ கேட்கலாம் அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ சம்ஸை பார்த்துக்கோங்க, தியரி ஈக்குவலாக பார்த்துக்கோங்க, கண்டென்ட் நல்லா படிச்சுக்கோங்க.